ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடில் வாய்ப்பு கிடைச்சும் பேசாமல் இருந்துட்டாங்க விஜய் காவேரி. அது ரொம்ப வருத்தத்தை தான் கொடுத்தது. பாட்டி பேசுகிறாங்க, பிரச்சனைனா பெண்ணுக்கு மட்டும் தானே, ஆணுக்கு இல்லையா? என் பேரன் கூட இருந்து வாழறதா இருந்தால் வாழு, இல்லைன்னா உன் குடும்பத்தை மன்னிப்பு கேட்க சொல்லு, என் பேரனும் தனிச்சு தானே நிற்கிறான்னு சொல்லிட்டு சூப்பர் பாட்டி. தாத்தாவும் வந்து மேலே போய் அவளை இருன்னு சொன்னால் இருந்திருப்பாடா, ஏன்டா இந்த இடத்துல பேசாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவள் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறா சாவி கொடுக்க, அவளை இருனா இருப்பாளா தாத்தான்னு நம்ம விஜய் சொல்கிறாரு. அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, சாவி கொடுக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்கடா, அவள் உன்னை பார்க்க தாண்டா வந்தான்னு புரிய வைக்கிறாரு சூப்பர் தாத்தா. ஆனால் இங்கே காவேரியோட பாட்டி வந்து அதாவது சாவர காலத்தில் இது இருந்து சோறா போட போகுது காவேரிக்கு, இது மோசமாக பேசிக்கின்னு இருக்குது. அந்த சாரதாம்மாவும் பயங்கர கோபத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் கங்கா புரிஞ்சுக்கிறா, அவள் மேலே நம்பிக்கை இல்லாத பேசுனீங்களா, வந்துட்டா பார்த்தியா, அவளை நம்புங்க கொஞ்சம்னு சொல்லிட்டு கங்கா இதே போல் தங்கச்சி வாழ்க்கையை புரிஞ்சு கொஞ்சம் தங்கச்சியை சேர்த்து வைமா. அடுத்ததாக வந்து புது வீட்டில் விஜய் ஒரு இன்ட்ரு கொடுத்துக்கிறாரு. அப்போ பேக்கிங்கோட விஜயம் வந்து காவேரி புது வீட்டுக்கு போகிறாரு. அடுத்ததாக எபிசோடில் இவர் கூட்டிக்கின்னு வருவாரா, இல்லை இவரும் அங்கேயே இருப்பாரான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.